ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆனியன் போண்டா. நான் காஷ்மீர் ட்ரிப் போயிருந்தேன். இப்போ ஷிக்காரா ரைடுன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த போட் ஹவுஸில், இந்த டால் லேக்கில் போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணேன். அப்போ அந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது எங்களுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது போண்டான்னு சொல்கிறதா இல்லை பக்கோடான்னு சொல்கிறதா பஜ்ஜி சொல்கிறது தெரியல, மூணு மிக்ஸ் பண்ண மாதிரி டெக்ஸ்சரில் இது இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா பார்த்தீங்கன்னா, ஆனியனை நம்ம செமி சர்க்கிளாக கட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அதுக்கு பச்சை மிளகா, சோம்பு, உப்பு போட்டு நல்லா இது கலரிக்கிட்டு, அப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு அது எல்லாம் அந்த ஆனியனில் எல்லாத்துலேயும் ஜெல்லாக வரத்துக்கு, அப்போ தான் கடிக்கும் போது எல்லாமே டேஸ்ட்டு சேரும்ன்ட்டு. அப்புறம் கடலை மாவு ஜெலிச்சு எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் உதிரியாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கடலை மாவும் தண்ணியும் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். அப்போ ஏன்னா ரொம்ப கடலமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆனியனாக இருக்கக்கூடாது, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பிணைஞ்சிக்கிட்டேன். தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு அது ஒரு பிடிக்கும் போது அப்படியே கட்டியாக விழுகிற மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காயணும். ஸோ நல்லா காஞ்ச பிறகு அந்த எண்ணெயை சிம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு நான் போட்டு பார்த்தேன், அது வந்துருச்சு நல்லா. அதுக்கப்புறம் அது போண்டாவாக விட்டேன். நம்ம இஷ்டம்தான் ஷேப்பு பார்த்து விடணும். போண்டா விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு, அப்புறம் திருப்பி போட்டுக்கிட்டேன். நல்லா அந்த ரெட்டிஷ் ப்ரௌனாக வந்தோடனே அந்த ஆனியன் போண்டா ரெடி. ட்ரை பண்ணி